அப்புறம் மேலே வந்தோடனே அங்கே வந்து ரிஷி மண்டபம் இருந்தது. சப்தரிஷி மண்டபத்தை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வருது திருக்கடிகைன்ட்டு இந்த ஸ்தலத்துக்கு பேர். இது ஆதி காலத்தில் வந்து இவர் வந்து இரண்யகசிபு கொன்ற பிறகு இவர் நரசிம்மர் வந்து இங்கே தான் இந்த மலையில தான் வந்து சாந்தி அடைஞ்சு உட்காந்தாரு கோவத்தோட. இவர் வந்து உட்காந்த போது சப்த ரிஷிகள் ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிட்டு இவரை வந்து வணங்குறதுக்காக இந்த மலைக்கு வந்து இவரை வந்து இந்த திருக்கடிகையில் வந்து அவரை தியானம் பண்ணாங்க. வெறும் 24 நிமிடங்கள் சோழிங்கரையும் ஆஞ்சநேயரையும் யோக நரசிம்மரையும் நம்ம வழிபட்டாலுமே நம்மளுக்கு மோட்சன்றது பத்ம புராணத்தில் சொல்லியிருக்கு. சப்தரிஷி மண்டபத்தை கடந்து போனால் அங்கே கடை இருக்குது. அங்கே வந்து நம்ம படிக்கட்டு வழியாக வர்றதால வெயில் கலன்றது தாகமாக இருந்தால் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு மேலே போகலாம். மேலே போன உடனே 1305 படிக்கட்டுகள் வந்துட்டோம். இப்போது ராஜகோபுரம் தெரியுது. ராஜகோபுரத்தை பார்த்தோன்னே உள்ளே வந்தோடனே இடது பக்கமாக கொடிமரம் இருக்குது. கொடிமரத்தை கடந்து நம்ம வந்தோம்னா முதல்ல அமிர்தவல்லி தாயாரை வழிபட்டோம். யோக நரசிம்மரை வழிபட்டு விஸ்வாமித்திரர் வசிஷ்டரால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றதும் இந்த ஸ்தலத்தில் தான். இந்த ஸ்தல யோக நரசிம்மர் கார்த்திகை மாதம் கண் திறந்து பக்தர்களுக்கு அளிக்கிறாரு. நாங்கள் யோக நரசிம்மரை வழிபட்ட பிறகு பக்கத்தில் இருக்கிற மலையில் யோக ஆஞ்சநேயரை வழிபடுறதுக்காக அவரை தரிசிக்கிறதுக்கு 350 அடி உயரத்தில் உள்ள மலையில் 450 படிக்கட்டு இருக்குது. அந்த யோக ஆஞ்சநேயர் அவருடைய கண்கள் வந்து யோக நரசிம்மருடைய பாதங்களை தரிசிக்கிற மாதிரி இருக்குது. யோக ஆஞ்சநேயரை வழிபட போகும்போது சில பேர் வேண்டுதலுக்கு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு கற்பூரம் பூவெல்லாம் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. யோக ஆஞ்சநேயரை வந்து தரிசிச்சுட்டு அங்கேயே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அப்புறமா நாங்கள் கீழே இறங்கணும். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.